வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதாங்க. இந்த வாரம் டாப் குக்கு டூப் குக்கில் பெப்சி விஜயன் மாஸ்டர் அவங்க வந்து பஞ்சாபி ஸ்பெஷலான பஞ்சாபி கறி பக்கோடா ரெசிபி தான் செஞ்சுருந்தாங்க. அதுவும் பீக்கங்காய் வச்சு இந்த ரெசிபி செஞ்சுருந்தாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பஞ்சாபி கறி பக்கோடா ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்து இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த தயிரை வந்து நல்லா நீருக்கு நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம பக்கோடா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த பீக்கங்காய் வச்சு தான் நம்ம பக்கோடா பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பீக்கங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பீக்கங்காய் சேர்த்துட்டு இது கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கூடயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்தோடனே நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சேர்க்காமல் இந்த பீக்கங்காயில் இருக்க தண்ணியிலே இந்த மாவை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பீக்கங்காயிலே நிறைய தண்ணி இருக்கிறனால நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சமாக தெளித்து சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பக்கோடா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம பக்கோடாவில் எப்படி பொரிப்போமோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பக்கோடா வந்து ஓரளவுக்கு வந்து வெந்திருக்கு. இப்போ இன்னுமே இது வந்து நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பக்கோடா எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகாய் வத்தல், கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடயே ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தயிர்லையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தயிரை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம திரும்பவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு இந்த கறி வந்து நல்லா திக்காய் வரும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த கறி வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்கான பிறகு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பக்கோடா எடுத்து சேர்த்துக்கலாம். பக்கோடா சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம். பக்கோடா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. இதெல்லாம் கொதித்த பிறகு கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், பஞ்சாபி ஸ்பெஷல் பஞ்சாபி கறி பக்கோடா சூப்பராக ரெடி. இது நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.